ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 44. சுதர்மங்கள் யார் யாருக்கு என்னென்ன சுதர்மங்கள், யார் யார் என்னென்ன வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த லிஸ்டின் அடிப்படையில பிராமணர்கள் அவருடைய குணங்களின் அடிப்படையில என்னென்ன கர்மங்கள் செய்யணும், க்ஷத்ரியர்கள் அவர்களின் குணங்களின் அடிப்படையில அவர்களுக்கு என்னென்ன ஆக்குபேஷன் சூட்டபிளா இருக்கும் என்பதை இதுவரை சொல்லி முடித்தாகிவிட்டது. ஸோ இந்த ஸ்லோகத்துல சூத்திரர்கள் மற்றும் வைஷ்யர்கள் மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேர்கள் குணநலன்கள் என்ன, அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ பிராமணர்கள் அப்படின்னு சொல்லும்போது சத்திரியர்களுக்கு ஒரு 7 குணநலன்களை சொல்லியிருந்தாங்க. பிராமணர்களுக்கு 9 குணநலன்கள் சொல்லியிருந்தாங்க. வைஷ்யர்களுக்கு 3 குணநலன்களை சொல்லியிருக்கிறார். அது என்னன்னு பார்க்கலாம். பூமி, விதை, கலப்பை ஆகிய இவைகளை கைமுதலாய் கொண்டு ஏராளமான லாபத்தை தேடிக்கொள்வதே கிருஷி ஆகும். இதனுடைய குணம் என்னவா போகும் அப்படின்னா, வித் லீஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ ஹாவ் டு கெட் மோர் ப்ராஃபிட் என்ற ஒரு குணத்தின் அடிப்படையில தான் அவருடைய புத்தி வந்து வேலை செய்யும். ஸோ யாருடைய புத்தி எல்லாம் இன்புட் கம்மியா கொடுத்துட்டு அவுட்புட் நிறைய எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து வைஷ்யர்கள் அப்படிங்கிற அந்த குணநலன்கள்ல சேருவார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஏன்னா அந்த பூமி தாயை விட வந்து அதிகமா யாரும் கொடுக்க போறது இல்லை. நீ ஒரு நெல் விதைச்சேன்னா 100 நெல்லா திருப்பி தரக்கூடிய அளவுக்கு ஹைலி ப்ராஃபிட்டபிள் ஒரு பிசினஸ். ஆனா இன்னைக்கு வந்து விவசாயம் தான் நொடிஞ்சு போயிடுச்சு, விவசாயிகள்லாம் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேஸ். பட் உண்மையில பூமி தாய் நமக்கு எப்படி திருப்பி கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 டைம்ஸ் இல்ல 100 டைம்ஸா திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பூமி தாய் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மைதான். சரியா? சோ பூமி, விதை, கலப்பை ஆகிய இவைகளை கைமுதலாய் கொண்டு ஏராளமாய் லாபத்தை தேடிக்கொள்வது கிருஷி ஆகும். சரியா? சரி, அடுத்து மாடுகளை காப்பாற்றி அவற்றை கொண்டு ஜீவித்தல் கோரக்ஷ்யம் ஆகும். கோரக்ஷ்யம் அப்படின்னு ஒரு சான்ஸ்கிரிட் நேம். சோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுவும் கிட்டத்தட்ட விவசாயத்தோடு சேர்ந்து ஒரு தொழிலாகத்தான் வருகிறது. மாடு வளர்த்து பால் பண்ணை வைக்கிறது, பால் பீச்சு அதை ப்ராஃபிட்டா மாத்துறது. ஸோ அந்த மாதிரி ஒரு குணநலன்கள் அவனுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா அவன் வந்து வைஷ்யனை சேர்ந்தவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். வாணிஜ்யம் அப்படின்னு இன்னொன்னு, வஸ்துக்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்பனை செய்தல் வாணிஜ்யம் ஆகும். இங்கிலீஷ்ல ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்க சொல்லலாம். கடைகள் என்ன பண்றாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல குறைவான விலைக்கு வாங்குறாங்க, நம்ம கிட்ட அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. ஸோ அதன் மூலியமா அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ எவர்களுடைய மனோநிலை இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ்ல செயல்படுதோ அவர்கள் வைசியர்கள் என்ற ஒரு கணத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பட் இங்க வந்து நீங்க கர்மயோகத்துல ரிசல்ட் எதிர்பார்க்காம இருக்கணுமே, இவங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இன் ஜென்ரலா டெண்டன்சி எப்பயுமே வந்து ஒருத்தனுடைய திங்கிங் பேட்டர்னே எப்படி இருக்கும் அப்படின்னா, இவன் பக்கா பிசினஸ் மேனா வருவான்டா, என்னுடைய திங்கிங் பேட்டர்ன் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட், சின்ன மீனை எந்த அளவுக்கு போட்டா பெரிய மீனை நம்ம கேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலயே அவன் திங்க் பண்ணுவான். ஒரு சிலர் சின்ன மீனை போடுறதுக்கே அழுவாங்க. தட் இஸ் டிஃபரெண்ட். பட் இவன் எந்த மீனை போட்டா எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ இதை போட்டு நான் வந்து என்ன எடுக்க முடியும் என்ற ஒரு பிசினஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த வைஷ்யர்கள் அப்படிங்கிற ஒரு குணநலன்களாக அமைந்திருக்கிறது. சரியா? இப்ப இந்த வைஷ்யர்கள் கர்மங்கள் இதை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அப்பனா இது என்னது, குறைவான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கிறது, அதென்னா விஷயத்துல வந்து ஒன்ன போட்டு 10 அல்றது, இதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாதுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, உன் சுதர்மத்தை நீ பண்ணு, ஆனா அதை வெறுப்பு இல்லாம பண்ணு அப்படின்னு சேர்த்து சொன்னார். அவனுடைய சுதர்மத்தையே பண்ணுங்க, ஆனா அதை வெறுப்பு இல்லாம பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் சின்னது போட்டு பெருசா எடுக்க போறேன் அப்படின்றது சுதர்மமா இருந்துட்டு போட்டோம், ஆனா அது வந்தாலும் வரலைனாலும் கவலைப்படாம இருக்கு. அப்படின்னா ரிசல்ட் லாக் இல்லாம இரு, ப்ரொசீஜரை பண்ணு. இதுதான் ப்ரொசீஜர்னு பண்ணிட்டு போ. பட் அது என்ன நடந்தாலும் அதை டேக் ஈஸியா எடுத்துக்கூடிய பக்குவத்துல இருந்துகிட்டு நீ இந்த குணநலன்களே இரு. அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் நம்ம. சரியா? இதை பாக்குறதுக்கு என்ன ஒரு பிசினஸ் மோட்டிவா இருக்கு, இது என்னது, இது எப்படி இவனே யானே ஆக முடியாதா அப்படின்லாம் சொல்லாதீங்க. சுதர்மத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? யார் யார் என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் 2 வந்து சாத்விக்ல இருந்து வரும். வைஷ்யன் வந்து சாத்விக் கொஞ்சம், ரஜசிக் கொஞ்சம் வரும்.
சூத்ரன் ரஜோ கொஞ்சம் தமோ கொஞ்சம் வரும் அப்படின்னு தான் நம்ம முதல்ல ஒரு ஸ்லோகத்துல நம்ம சொல்லி கொடுத்திருந்தார். சரியா? அப்படி இருக்கிறதுனால மேபி அந்த சாத்விக் குவாலிட்டி இல்லாம இருக்கிறதுனால ஒரு பிசினஸ் மோட்டிவ் மாதிரி தெரியலாம். இட் டசன்ட் மீன் லைக் தட். நீங்க வந்து இந்த குணத்துல இருக்கீங்க, பரவாயில்ல, அந்த தொழில பண்ணிக்கோ. பட் எப்படி பண்ணணும்? கர்ம யோகமாக அதை பண்ணணும். அதாவது கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று கர்ம யோகமாக நீ இதையே செய். அல்லது விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீ இந்த தொழில பண்ணு. ஏங்க, ப்ராஃபிட் மேல விருப்புங்கிறது தான் அவனுடைய குணமே சொல்றீங்க. ப்ராஃபிட் மேல விருப்புங்கிறது இல்ல குணம். இவ்வளவு போட்டு இவ்வளவு எடுக்கணும்ன்றது அவனுடைய குணம். அது வந்தாலும் பரவாயில்ல, வரலைனாலும் பரவாயில்லன்ற ஃபீல் பண்றது அப்படிங்கிறது இது ஸ்பிரிச்சுவல் நோக்கி போறக்கூடிய ஒரு டிராவல் பேக்கா இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இந்த குணத்தை நீ விருப்பு வெறுப்பு இல்லாம பண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இங்க வைஷ்யனுடைய குணம் என்னவா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ இந்த குணநலன்கள் இருக்கிறவர்கள் விவசாயம் பண்ணலாம், ஆடு மாடுகள் வளர்க்கலாம், ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா ஆக்குபேஷனே கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்திருக்கு. பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கு கூட போர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது. பிராமணர்களுக்கு அந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு டீச்சிங் அப்படி இப்படின்னு சொல்லல. we have to understand it automatically அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இவை அனைத்தும் வைசியர்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்ட கர்மங்களாகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மொத்தமே கிருஷி, கோரக்ஷம், வாணிஜம், அதாவது விவசாயம், ஆடு மாடு வளர்த்தல், ட்ரேட் பண்றது, கடை வைக்கிறது சூத்திரர்களுக்குரிய கர்மம். வைசியர்கள், சத்திரியர்கள், பிராமணர்கள் ஆகிய திவிஜர்கள் மூவர்களுக்கும் சேவை புரிவதே சூத்திரர்களுக்கு உரித்தான கர்மமாகும். இப்படி திவிஜர்களுக்கு சேவை செய்வதை தாண்டி இருக்கும் கர்மங்களில் சூத்திரர்களுக்கு அதிகாரம் இல்லை. இவ்விதம் 4 வர்ணத்தாருக்கு ஏற்பட்டவையான கர்மங்கள் சொல்லப்பட்டு முடித்தன. ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த சொல்லப்பட்ட இல்லையா, அந்த 3 பேர் சொன்னோம் இல்லையா, அந்த 3 பேருக்கு சேவை பண்றது மட்டும்தான்டா உன்னுடைய வேலை. மத்தபடி நீ ட்ரேட் பண்றதுக்கோ அல்லது சாஸ்திர அபியாசம் பண்றதுக்கோ சாஸ்திர விதிமுறைப்படி வாழ்றதுக்கோ அதெல்லாம் ஒண்ணுமே உனக்கு அதிகாரம் கிடையாது. இந்த வேதம் மந்திரம் உச்சரிக்கிறது கூட உனக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா நீ வந்து எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. சரியா? இப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்துருச்சுங்க. அதை படிச்சுட்டு நான் இங்க இருக்கக்கூடிய அந்த மகாராஜ் கிட்ட போய் கேட்டேன். மகாராஜ், எனக்கு ஒரு பெரிய டவுட். ஸ்வதர்மம்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயத்த விளக்கியிருக்காரு. அந்த விஷயத்துல நீ வந்து இந்தந்த தொழில்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட அந்த விஷயத்துல பிராமணர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% ஞான லட்சணங்களையா கொடுத்திருக்காரு. தெய்வீக சம்பத்துக்களையும் ஞான லட்சணங்களையும் கொடுத்துட்டு அவனை பிராமணன்கிறாரு. சத்திரியர்களையும் பரவாயில்ல, ஓரளவு நல்ல குணங்களையா கொடுத்துக்கிட்டு அவன் சத்திரியன் அப்படிங்கிறாரு. இப்போ சூத்ரனுக்கு பிராமண தர்மத்திற்கு அதிகாரம் இல்ல, இவன் வந்து 3 பேருக்கு சேவை பண்றது மட்டும்தான் இவனுக்கு வேலை அப்படின்னு சொல்றீங்க. பின்ன தெய்வீக லட்சணம் அப்படிங்கிறது வந்து ஞான லட்சணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிராமணனும் சத்திரியனும் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா? ஏன் சூத்ரன் வந்து இந்த தெய்வீக சம்பத்துக்கள்லாம் வளர்த்துக்க கூடாதா என்று எனக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. சரியா? சோ அதப்ப கேட்டேன் நானு. என்ன இது வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. சூத்திரர்களுக்கு மற்ற மூவர்களுக்கும் சேவை செய்வதொன்றே இவர்களுக்கு தொழில். மற்றதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. இதுதான் என்னுடைய ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா தெய்வீக லட்சணங்களையும் ஞான லட்சணங்கள் வளர்த்துக் கொள்ளாமல் ஞானியாகவே முடியாது. அப்ப இவன் வந்து ஞானியாகவே முடியாதா என்ற ஒரு கேள்வியை வைத்தேன். அதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப இருக்கிற குணநலன்களுக்கு ஏத்த மாதிரி உன்னுடைய தொழில் என்ன அப்படின்னு நிர்ணயம் பண்ண வேண்டியது இருக்குங்க. சரியா? சோ உன்னுடைய ரஜோ தமோ குணங்கள் ஹெவியா ஆக்குப்பை ஆயிருக்கு. அதுவும் சூத்ராஸ்க்கு வந்து கொஞ்சம் தமோ குணங்கள் ஹெவியா ஆக்குப்பை ஆயிருக்கும். சரியா? சோ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ரஜோ தமோ சாத்வீக குணத்தை உயர்வு தாழ்வுன்னு சொல்லி அழகா பிரிச்சுட்டோம். ஆனா இங்க பிரிக்க கூடாது. ஆக்குபேஷன்ல வந்து உயர்வு தாழ்வு கிடையாது. சேவை பண்றான் அப்படிங்கிறதுனால இவன் தாழ்ந்தவன் ஆகிவிட மாட்டான். பட் அந்த சேவையை எப்படி செய்தால் நீ ஞானியாக முடியும் அப்படிங்கிற அந்த கேஸ் தான் இந்த 4 இதுமே வருது. பட் இப்ப என்ன, ஸ்வதர்மம்னா அவனுடைய இயல்புக்கு எது வருதோ அது குணத்தின் அடிப்படையில தான் வருதுன்னு சேர்த்து சொல்லிட்டாரு. சரியா? பியூர் சாத்விகரனுக்கு தான் அந்த பிராமண குணங்கள்லாம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க இல்லையா? சரி, இப்போ கரண்ட் கண்டிஷன்ல நீ எப்படி இருக்க? இப்போ கரண்ட் கண்டிஷன்ல ஹைலி தமஷிக் டாமினேட்டடா இருக்கேன் அப்படின்னா உனக்கு இயல்பா சூத்திர தொழில் தான் வரும், வேற எதுவும் வராது. சோ ஏன்னா குணத்தின் அடிப்படையில தான் சுதர்மம் பிரிச்சிருக்குன்னு அவரே தெளிவா சொல்லிட்டாரு அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுதான் வரும். அப்போ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு?
தமசிலிருந்து முயற்சி பண்ணி ரஜஸுக்கு வா, ரஜஸிலிருந்து முயற்சி பண்ணி சாத்விக்கு வான்னு சொல்லியிருக்கு. இங்க அவனுடைய சுதர்மத்த மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஜம்ப் ஆகாதீங்கன்னு சொல்லியிருக்கு. அப்படின்றதுக்காக ஜம்ப் ஆக மாட்டாங்கன்னு கிடையாது. இப்ப இருக்கிற குணத்துக்கு ஜம்ப் ஆகாத. இப்ப இருக்கிற குணத்துக்கு உனக்கு என்ன சுதர்மமோ அத பண்ணு. நீ அந்த சுதர்மத்த பண்ணிக்கிட்டே வரும்போது, மேபி உன்னுடைய சுதர்மம் மாறினால், அப்போ ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய ஆக்குபேஷன் சேர்ந்து மாறும். அப்ப நீ வந்து எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாரி. அதாவது சுதர்மம் அப்படிங்கிறது கண்டிப்பா அவன் சுதர்மத்த தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. உண்மதான். பட் தேர் இஸ் நோ கேரண்டி தட் இதுதான் அவனுடைய சுதர்மம்னு சாகுற வரைக்கும் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பிறப்பால் அல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அவனுடைய குணங்கள்ல இருந்து தான் வருது. அப்ப குணம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா இவனுடைய சுதர்மம் மாறும். ஏங்க இவன் வந்து தமசிக்ல இருக்கான். இவனே ரஜசிக்கோ அல்லது சாத்விக்கோ மாறிட்டான் அப்படின்னா, இவனுடைய குணநலன்கள் ஆட்டோமேட்டிக்கா மாறும். இவன் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா இவனுடைய சுதர்மமே மாறிடும் என்ற விஷயம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா அங்க ஞான லட்சணங்களை தெய்வீக லட்சணங்கள் சொல்லும்போது இது வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர இது வந்து சூத்ராக்கு சொல்லல அப்படின்னு அவர் சொல்லல அப்படிங்கிற அந்த அடிப்படையில இட் ஹேஸ் டு பி ஃபாலோட் பை எவ்ரி ஒன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. பட் சூத்ராஸுக்கு எக்ஸ்ட்ரீம் தமசுல இருக்கிறவனுக்கு எப்படிங்க அந்த ஞான லட்சணம் தெய்வ லட்சணம் வரும்? ஃபாலோ பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும். பட் அவன் வந்து எல்லாருக்கும் சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதையும் வந்து பகவானா நினைச்சிட்டு சேவை பண்றான். அப்படிங்கிற அந்த பக்குவம் வர வர பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம்னு சொன்னாங்க. அப்ப பிராமணர்கள், சத்திரியர்கள் இவர்களுக்கெல்லாம் இவன் சேவை செய்யும் போது இவனும் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து மணக்க ஆரம்பிக்கின்றான். ஆதலால் இந்த ஆக்குபேஷன் பண்ணிட்டான்றதுக்காக இவன் மட்டம் கிடையாது. கண்டிப்பா இவனும் சரி நிகர் சமானமே என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர்ஃபோர் நீங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ சூத்திரர்கள் ஆக்குபேஷன் விஷயத்துல யாரும் உயர்வு தாழ்வு கிடையாது. பட் ஆக்குபேஷனே குணங்களின் அடிப்படையில தான் டிசைட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப இருக்கிற குணத்துக்கு உன்னுடைய துர்மம் என்னவோ அதை நீ ஃபாலோ பண்ணு. அதுலயே ஸ்டிக் ஆயிரு. உன் குணத்துக்கு ஏத்த மாதிரி உன்னுடைய சுதர்மத்தை நீ வச்சு ஸ்டிக் ஆயிரு. இன்கேஸ் உன்னுடைய குணம் சாத்வீகமா மாறிச்சு அப்படின்னா சுதர்மமே ஆட்டோமேட்டிக்கா மாறும். அப்ப நீ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் என்றதை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு வைங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வாதா பித்தா கஃபான்னு சொல்லிட்டு ஆயுர்வேதத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் இன் நேச்சர். இப்ப கரண்ட் கண்டிஷனுக்கு நீ விபிகே சார்ட் போடு. அந்த சார்ட்ல நீ வியா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணு. நீ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ அதுன்னு சொல்றது உண்டு. அப்போ இந்த கரண்ட் கண்டிஷனுக்கு நீ எது ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா அந்த விபிகேல. அதே மாதிரிதான் இந்த குணநலன்களும் கூட சாத்விக் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறது இப்ப நீ என்ன கண்டிஷன்ல இருக்க அதுக்கேத்த மாதிரி உண்டான இப்ப கரண்ட் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி சுதர்மம் என்ன அதை நீ ஃபாலோ பண்ணு என்று இன்சிஸ்ட் பண்ணுகிறார் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த ஆக்குபேஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதையும் நீ விருப்பு இல்லாம நீ பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஞானத்துக்கு உண்டான தகுதி உனக்கு அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்பதாக நாங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள்.